இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்கப்பா. என்ன திரும்பவும் ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அக்கா நல்லா இருக்கால? என்னம்மா நீ எப்ப ஃபோன் பண்ணாலும் அக்காவை கேட்டுக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் பிரச்சனைமா அக்காக்கு? என்னம்மா ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு கிப்பு பண்றீங்களா? அதெல்லாம் இல்லப்பா. எனக்கு தெரியும்மா. அவ எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவ, கோபக்காரி வேற இல்லையா? அதனால கல்யாணம்னு பேசும்போது நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு அவ ஏதாவது பண்ணிருவாளோன்னு நீ வருத்தப்படுற, அதானே? ஆமாப்பா, அதுதான் கரெக்டா சொன்னீங்க. அம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்ற ஆத்திரமும் கோபமும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான்மா இருக்கு. உங்க வீட்டுல ஒரு கல்யாணம், அதுவும் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லும் போது அவ மனசுக்கு ஒரு மாதிரியா தானமா இருக்கும். அதுக்கு என்னமா பண்ண முடியும்? அப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. கூடிய சீக்கிரமே அக்கா கல்யாணத்தை நடத்திடலாம். சரி, நான் அதான் சொல்றதுக்கு கூப்பிடலாமா? வேற ஒரு நல்ல காரியமா தான் கூப்பிட்டேன். அப்படியா? என்ன விஷயம்பா? அது வேற ஒண்ணு இல்லம்மா. மாப்பிள்ள வீட்டுக்கு வந்திருந்தாரு. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, திடீர்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ள வீட்டுல வந்து நிக்கிறாரு. இந்துமா, இவ்வளவு பெரிய பத்திரிக்கைங்கிற, அப்புறம் இந்த விஐபிக்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்க? தட்டு நிறைய பழம், ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சு, அதுக்கு மேல எனக்கு வேட்டி சட்டை எல்லாம் வச்சு, பாப்பாவுக்கு ஒரு சேலையை வச்சு, அப்பா எவ்வளவு பெரிய பத்திரிக்கைமா! ஒரு பத்திரிக்கை 100 ரூபாய் இருக்கும் போலயேமா. பணக்கார வீட்டு கல்யாணம் இல்லையா? பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மரியாதையோட வந்து கொடுத்தாருமா. அவசியமா நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும்னு சொன்னாருமா. ரொம்ப முக்கியமானவங்களையெல்லாம் கடைசியில கூப்பிடலான்னு இருந்தாராம். அதான் அவரால் வர முடியலன்னு சொன்னாருமா. மாப்பிள்ளை அப்படி என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சுமா. என் அப்பாவை கல்யாணத்துக்கு கூப்பிடணும், அவர் மனசு சந்தோஷப்படுத்தணுங்கிற அளவுக்கு உனக்கு மனசு இருக்குல்ல, அதுக்காக தான் இது. போதுமா? ஓ, அப்படி பதிலுக்கு பதில் கைமாறு பண்ற? ஆமா, நீ எப்படி வேணா வச்சுக்கோ. உனக்கெல்லாம் இல்ல, உங்க அப்பா நல்ல மனுஷன், பாவம். என் மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பாசமா பேசுவார். அந்த அக்கறையில தான் நான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. புரியுதா? சரி, புரியுது. என் அப்பா மேல உனக்கு இந்த அன்பும் அக்கறையும் உண்மையாவே இருந்திருந்தா நீ முன்னாடியே வச்சிருக்கணும்ல. அது எப்படி? கொஞ்சம் முன்னாடிதான் என் அப்பா அவருக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு போன்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உடனே நீ போய் பத்திரிக்கை வச்சிருக்க. கொஞ்சம் முன்னாடி உங்க அப்பா போன் பண்ணாரா? எனக்கு எதுவும் தெரியாது. ரொம்ப எல்லாம் நடிக்காத. உனக்கு பெர்ஃபெக்ட்டா நடிக்க தெரியாது. உன் மூஞ்சிலே நீ நடிக்கிறேன்னு நல்லா தெரியுது. நாங்க பேசினதை ஒட்டு கேட்டுட்டு அங்க போய் பத்திரிக்கை வச்சிருக்க, அப்படிதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்படியே வச்சுக்க. ஏதோ உங்க அப்பா மூஞ்சிய பார்த்து பத்திரிக்கை வச்சதுக்கு எப்படி பேசுற? இதுக்கு நான் பேசாம பத்திரிக்கை வைக்காமலே இருந்திருக்கலாம். பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை என்ன சொன்ன, இப்ப பத்திரிக்கை வச்சது தப்புன்னு சொல்ற. உனக்கெல்லாம் அயன் பண்ணி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏய், நீ தப்பு பண்ணிட்டியா? அவ்வளவு சலிச்சுக்கிட்டலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். என்ன நீ அயன் பண்ணலாம், திருப்பி கசைக்கு போட்டுரு. வா, கசைக்கு போட்டுடலாம், வா. என்ன பண்ற? இதுல நான் கஷ்டப்பட்டு அயன் பண்ணி வச்சது. நீ போட்டுக்கோ, சொல்லிட்டு தூக்கி கீழே போடுற. இப்ப இதெல்லாம் அழுக்கா இருக்கும். சித்ரா, 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 ஐயோ, சித்ரா, சித்ரா, என்னங்க, சீக்கிரம் வாங்க, சித்ரா. ஏய், என்னடி ஏண்டி இந்த இடத்துல கத்திட்டு இருக்க? அங்க பாருங்க. சித்ரா, சித்ரா, என்னாச்சு? சித்ரா, சித்ரா, அங்க பாருங்க. ஏய், தேதிவா, கரா, என்ன பாத்துறீங்க? போடா, கதை ஓடுங்க. சீக்கிரம், போடா. சீக்கிரம், கதை ஓடுங்க.
டேய் என்னடா பண்றீங்க சீக்கிரம் வாடா சித்ரா சித்ரா சித்ரா, கதை ஓடுறா. சித்ரா சித்ரா ஐயோ சித்ரா ஐயோ சித்ரா சித்ரா ஐயோ சித்ரா 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 என்ன காரியம் பண்ணிருக்க நீ சித்ரா சித்ரா என்ன பாருமா சித்ரா அப்படி சித்ரா 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 ஐயோ சித்ரா தலைக்கு நல்லா எப்படி போகுது? போதுங்க. நான் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த குமார் கடையில் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டாங்க. அது இன்னொரு 2 நாளில் வந்துடும். சரி சீக்கிரம் பார்த்து முடி. சரிண்ணா. திவா எங்க? திவாகரண்ணா, என்னடா? அண்ணா கூப்பிட்றேன். இதோ வரேன். அண்ணா சொல்லுங்கண்ணே. திவா சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு தேவையான பொருளை மண்டபத்துக்கு போயிடுச்சா? போயிடுச்சுண்ணே, அப்பவே போயிடுச்சுண்ணே. சமையல் வரல ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் திவா அண்ணே அந்த சிஎம்டி ஆஃபீஸர் வருவாங்கன்னு சொன்னல, இன்னைக்கு ரிசப்ஷனுக்கே வர சொல்லு. சூப்பர்ண்ணே சூப்பர். அவங்க வரும்போது எந்த வேலையாக இருந்தாலும் வேற யாரை பார்க்க சொல்லிட்டு அவங்க போகிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும். நான் சொல்கிறது புரியுதுல்ல? புரியுதுண்ணே, பார்த்துக்கிறேன். கொடுங்க. இந்தம்மா பொண்ணு, ஏன் விருப்பமே இல்லாத மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? நல்லா சிரிச்சு கலகலன்னு இருமா. சித்ரா சிரிச்ச முகத்தோட இருமா, சரியா? ஏங்க நலங்கு வைங்க. லீலா, சொல்லுங்க இந்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இங்க இருந்து ரிசப்ஷனுக்கு கிளம்பிடுவோம். அதனால நம்ம பிளான் பண்ணபடி நீ கல்யாண மண்டபத்துக்கு வந்துருவல. நீங்க கவலையே படாதீங்கக்கா, நான் கரெக்டா டைமுக்கு வந்துருவேன். அந்த கதிரால இனி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக கூடாது. நீங்க தைரியமா இருங்கக்கா, நான் வந்துருவேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.